பிரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிப்போம். தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு 2 வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் வேலை முடித்து போகும்போது ராஜா சில வெகுமதிகளை அவர்களுக்கு கொடுத்து தான் அனுப்புவார். அப்போ ஒவ்வொரு நாளும் ராஜா கொடுத்து அனுப்பும்போது ஒரு வேலைக்காரர் என்ன சொல்வார்னா, கர்த்தருக்கு சூத்திரம் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு வேலைக்காரர் என்ன சொல்வார் அப்படின்னா, ராஜாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவார். இது ராஜாவுக்கு நன்றின்னு சொன்னதும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னொரு சர்வெண்ட் அவர் கர்த்தருக்கு சோதரம் அப்படின்னு சொல்கிறதுனால, என்ன கொடுக்கறது நான், கர்த்தருக்கு சோதரம்னு சொல்கிறானே, ஒரு நாள் இவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுட்டே இருப்பார். டெய்லி அவர் கொடுத்துட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் இவங்க இதே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஒரு சர்வெண்ட் கர்த்தருக்கு சோதரம் சொல்வார். இன்னொருத்தர் நபர் ராஜாவுக்கு நன்றின்னு சொல்வார். அந்த ராஜா இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொன்னார் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவார், ஒரு 2 பூசணிக்காய் எடுப்பார். ஒரு பூசணிக்காய் சின்ன பூசணிக்காய், இன்னொரு பூசணிக்காய் ரொம்ப பெருசாக. அந்த பெரிய பூசணிக்காய் உள்ளார கட் பண்ணி ஃபுல்லாக வைரம், எல்லா விலை மதிப்புள்ள எல்லா கோல்டு, எல்லா பொருட்களையும் உள்ளார வச்சு க்ளோஸ் பண்ணிடுவார். இந்த சின்ன பூசணிக்காயில் ஒரே ஒரு வெள்ளி மட்டும் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவார். இப்போ 2 பேரையும் கூப்பிட்டு, ராஜா இன்னைக்கு அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறோம் இது மூலமானு சொல்லிட்டு பெரிய பூசணிக்காய் எடுத்து ராஜாவுக்கு நன்றின்னு சொல்கிற நபர்கிட்ட கொடுப்பாரு. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்குவான். இன்னொரு சின்ன பூசணிக்காய் எடுத்து இன்னொரு சர்வெண்ட்டை கொடுப்பாரு. அவன் கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லிட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த கர்த்தருக்கு சோத்திரம் சொல்கிற அந்த நபர் வேலைக்கு வரதே இல்லை. அப்போ ராஜா சந்தேகப்பட்டு, ஏன் இந்த நபர் வேலைக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு நன்றி செலுத்துவான்ல அந்த நபர்கிட்ட கேட்கும்போது, அவர் ரொம்ப பணக்காரராக ஆகிட்டார் ராஜா, வீடு வாசல் எல்லாமே பெருசாக உண்டாயிருச்சு அப்படின்வார். எப்படி அப்படின்னதும், அப்போது அந்த பெரிய பூசணிக்காய் அன்றைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத ராஜா அப்போ தான் ராஜாவுக்கு தெரிய வரும். அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பெரிய பூசணிக்காய் ராஜா கிட்டே இருந்து பெற்ற உடனே அந்த நபர் என்ன பண்ணுவார்னா, இவ்வளோ பெரிய பூசணிக்காயை தூக்கிட்டு யார் அலையிறது அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு சோதரம் சொல்கிற நபர்கிட்ட, இதையும் சேர்த்து நீயே எடுத்துகிட்டு போப்பா, எனக்கு வேண்டான்னு சொல்லி கொடுத்துருவார். அவர் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் விலை உயர்ந்த மதிப்பில்லாத விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறத பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவர் வீடு வாசல்னு சொல்லி நல்ல வசதி ஆயிடுவார். இதுதான் அன்றைக்கு நடந்தது. இது தெரிஞ்ச உடனே ராஜா அப்போ தான் உணர்ந்தார், நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு சோதரம் சொன்னது அது கரெக்டு தான். ஏன்னா அவனுக்கு நான் தீமை செய்யணும்னு தான் நினச்சேன். ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றி அவனை ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியம், நம்ம எவ்வளோ காரியங்கள் நம்ம பிறந்ததுலேருந்து இம்மட்டும் எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார்ல, அப்போது ஆண்டவருக்கு நம்ம எல்லாத்துலேயும் என்ன சொல்லணுங்க, சோதரம் சொல்லணும், நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ நன்றி நம்ம சொல்ல 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 நமக்கு விரோதமான காரியங்கள், விரோதமான சூழ்நிலைகள், எந்த நபர் நமக்கு தீமை செய்யணும்னு நினைத்தாலும் ஆண்டவர் அதை நன்மையாய் மாற்றி போடுவாருங்க. உண்மைதானங்க? விசுவாசிங்க. இன்றைக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். இன்றைக்கு அந்த வேத வசனம் என்னன்னு தியானிப்போமா? 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம சொன்னது மாதிரி ஒவ்வொரு நாளும் எல்லா காரியத்திற்காகவும் நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். ஆண்டவர் பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் உண்டு பண்ண போகிறார். ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. இம்மட்டும் ஒருவேளை நாங்கள் பெற்ற நன்மைக்காக, ஈவுக்காக நன்றி செலுத்த மறந்துருக்கலாம் தகப்பனே, செலுத்தாமல் இருந்திருக்கலாம் அப்பா. ஆனால் என் தேவன் இன்றைக்கு அப்பா மனதார நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது முதற்கொண்டு ஒவ்வொரு காரியம், நீர் எங்களுக்கு செய்ய போகிற காரியம் எல்லாவற்றிற்காகவும் நமக்கு சோதரத்தையும் நன்றியும் செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்தார், முற்றார், உறவினர் எல்லாரும் குடும்பமாய் சேர்ந்து அப்பா உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவர்களுக்கு எதிராய் வருகிற எல்லா தீமையான காரியங்கள் அப்பா, நீர் எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி
மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பின் கரம் அவர்களை தாங்கட்டும். நீர் நடத்துங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you all. Thank you.